ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ஆத்தர்ஸ் ஃபூமி டாக்கே கோகா அப்புறம் இச்சிரோ கிஷிமி எழுதின த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு புக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம தைரியத்தை வச்சு எப்படி வாழ்க்கையில சுதந்திரத்தை அடையிறது, அண்ட் மத்த மக்கள் தவிர்க்கிற பொறுப்புகளை எப்படி நம்ம தைரியத்தோட எடுத்துக்க தயாரா இருக்கிறது, இது எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை புரிஞ்சு அது கூட எப்படி போராடி தைரியத்தோட செயல்படுறதுன்னு பாடத்தை கத்துக் கொடுக்கற மாதிரி தான் ஆத்தர்ஸ் இந்த புக்கை எழுதிருக்காங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். எல்லா ஊர்லயும் வானத்துல தான் வானவில் தெரியும், ஆனா ஒரு ஊர்ல மட்டும் தண்ணியில வானவில் தெரியும். அது என்ன ஊருன்னு கெஸ் பண்ண முடியுமா? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வரை பாருங்க. ஃப்ராய்ட் அப்புறம் ஆட்லர் இவங்க 2 பேரும் சைக்காலஜி ஃபீல்ட்ஸ்ல முக்கியமான ஆளுங்களா திகழ்ந்தவங்க. இந்த புக்ல இவங்க 2 பேரோட கான்செப்ட்ஸை வச்சும் சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. இந்த புத்தகத்துல இருந்து கத்துக்க வேண்டிய சில பாடங்களை பார்க்கலாம். லெசன் நம்பர் 1, சிம்பிளிசிட்டி. இந்த உலகமே எளிமையானதுதான், அதே மாதிரி இந்த வாழ்க்கையும் எளிமையானது. இந்த உலகம் ரொம்ப குழப்பம் நிறைஞ்சதெல்லாம் இல்ல, இந்த உலகம் குழப்பம் நிறைஞ்சதுன்னு நம்ம தான் தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த உலகம் இப்படிதான்னு காலம் காலமா நமக்குள்ள புரிஞ்சு வச்சுக்கிட்ட சில விஷயங்களை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாமே குழப்பமா இருக்கு, சில விஷயங்கள் எல்லாம் மர்மமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டாலே இவ்ளோ நாள் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க விஷயங்களும் மாறிடும். இந்த வாழ்க்கையும் சரி, இந்த உலகமும் சரி, ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு தோணும். சோ பிரச்சனை இந்த உலகத்துல இல்ல, உங்களோட சிந்தனையிலையும் நீங்க எப்படி இந்த உலகத்தை பாக்குறீங்க அப்படிங்கறதுலயும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 2, சேஞ்ச். கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு குத்தம் சொன்னா அது நம்மளோட மைண்ட் செட்டை அப்பட்டமா காட்டும். ஏன்னா நம்ம நிகழ்காலமும் எதிர்காலமும் மாத்த முடியாத நம்மளோட கடந்த காலத்தை வச்சுதான் இருக்கு அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கோம். இது முட்டாள்தனமான நம்பிக்கை. ஆட்லர் சொன்ன சைக்காலஜி படி நம்ம கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் மேல கவனம் செலுத்தாம இப்போ இருக்க நிகழ்கால இலக்குகள் மேல கவனம் செலுத்தணும். நாம இப்ப என்ன அச்சீவ் பண்ண போறோமோ அதுக்கான பயமும் பதட்டமும் வித்தியாசமான உணர்வும் தான் உருவாகும். நம்ம கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து அதுபடிதான் நம்ம வாழ்க்கையும் நிர்ணயிச்சிருக்கோம். நிகழ்காலத்தை மட்டும் கவனிக்கிற மாதிரியான மாற்றம் இருந்தா அது பெட்டராவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 3, ஆங்கர். கோபம் எல்லாருக்கும் இருக்க பொதுவான உணர்வு தான். நமக்கு பிடிக்காததை செஞ்சாலோ இல்ல நமக்கு பிடிச்சதை செய்ய விடாம தடுத்தாலோ கோபம் வரும். சில நேரங்கள்ல கடந்த காலத்துல ஒரு மனுஷன் நமக்கு செஞ்ச கெட்டதையுமே மன்னிக்காம கோவத்திலேயே கூட இருப்போம். கோவம் வந்துட்டா உடனே சத்தம் தான் போட தோணும். சோ சத்தம் போடணும் அப்படிங்கறது தான் கோபத்தோட இலக்கு. அந்த இலக்கை முழுமைப்படுத்துறதுக்கு தான் இந்த உணர்வையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன் சத்தம் போடணும்? ஏன்னா நம்ம சத்தம் போட்டாதான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம். அப்ப நம்ம இலக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த அடையிறது. பிடிச்ச விஷயத்த அடையிறதுக்கான கருவியாதான் இந்த கோவத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு தலை மேல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல கஷ்டப்பட்டு வேலை தேடி காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு வேலைக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா டைம் கூட வேலை பார்த்துட்டு அப்பவும் வேலை ஒழுங்கா இல்லைன்னு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிக்கிட்டு வரப்ப டிராபிக் தொல்லை, ஹார்ன் சவுண்டுன்னு நைட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் கொத்தமல்லி கருவேப்பில வாங்கிட்டு வர சொன்னனே எங்கடா அப்படின்னு அம்மா கேக்குறப்போ மண்டை செம்ம சூடாகும். அவங்க நார்மலா தான் கேட்டிருப்பாங்க. நம்ம இருந்த மனநிலைமைக்கு யாரையாச்சும் கத்தணும்னு தோணும். அதுக்கேத்த மாதிரி அம்மாவும் வந்து சிக்கிறப்போ அவங்கள சத்தம் போட்டு கோவத்தை தணிச்சிட்டு போயிடுவோம். சோ நம்ம இந்த சத்தம் போடுறது அப்படிங்கறது நமக்கு ஒருத்தங்க மேல இருக்க கோவத்தை அவங்க கிட்ட காட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்துல வேற ஒருத்தங்க கிட்ட காட்டுறதுக்கு கூட இந்த சத்தத்தை பயன்படுத்திக்கிறோம். கோபம் அப்படிங்கறது ஒரு எல்லைக்கு மேல கட்டுப்படுத்த முடியலன்னா அதனால தனக்கும் ஆபத்து, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஆபத்து. உணர்வுகளும் எண்ணங்களும் நம்மள கட்டுப்படுத்தல, நம்ம தான் அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஒரு விஷயம் நம்மளோட எல்லையை மீறி போகுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட பொறுப்புகளை சரியா நிறைவு செய்ய தவறிடுவோம். மொத்த ட்ராக்குமே மாறி போயிடும். நெக்ஸ்ட் நம்பர் 4, லைஃப் ஸ்டைல். நம்ம வாழ்க்கையில இருக்க எண்ணங்களும் செயல்களும் தான் வாழ்க்கை முறையையும் தீர்மானிக்கும். ஒருத்தன் எப்படி இந்த உலகத்தை பாக்குறான், எப்படி ஒருத்தன் தன்னை பாக்குறான், இதெல்லாம் தான் வாழ்க்கை முறைய மாத்தும். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி வாழ்க்கை முறைய மாத்தி அமைச்சு யோசிக்கிறப்போ முன்னேற்றம் இருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பர்சனாலிட்டிய வச்சுதான் ஒருத்தங்க நம்ம கூட பழகிருப்பாங்க. இப்படி நடந்திருக்கோம், இப்படி பேசுறோம், இப்படி ட்ரெஸ் பண்றோம், பாசிட்டிவான வாழ்க்கை முறைய வாழறோம் அப்படின்னா எல்லாரையுமே ஈஸியா ஈர்க்க முடியும். ஒரு விஷயத்தை இவன் தைரியமா ஃபேஸ் பண்ணுவான், எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளுவான். இப்படி உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இருக்கப்போ எல்லாரோட ஆதரவுமே உங்க பக்கம் இருக்கும். உங்களை இன்ஸ்பிரேஷனாவும் எடுத்துப்பாங்க. ஆட்லரியன் சைக்காலஜி முழுமையாவே தைரியத்தை பத்தின சைக்காலஜி தான்.
நம்ம கடந்த காலமும் இப்ப என்ன சுத்தி இருக்க விஷயங்களும் தான் என்னோட மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ண முடியாது. இது குழந்தைத்தனமான பேச்சு. யாரு குழந்தைத்தனமா பேசுறாங்களோ அவங்க தான் மகிழ்ச்சியின்மைய அதிகமா உணருவாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5. லைஃப் இஸ் டிசைடட் ஹியர் அண்ட் நவ். முன்னாடி என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ இங்க என்ன நடக்க போகுது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அந்த வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ போறோம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையும் தீர்மானிக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 6. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். நம்ம இந்த சமூகத்துல எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிற உணர்வுகளும் நம்மளோட தாழ்வு மனப்பான்மையை தூண்டிவிடும். தன்னைத்தானே மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, அவன் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கான், அவன் இவ்ளோ சம்பளம் வாங்குறான், குடும்பத்தோட நிம்மதியா இருக்கான், நம்மளால அப்படி இருக்க முடியல, வெளியில அவன் கூட போனா எல்லாரும் அவனை தான் கவனிப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண அவன் கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களை நம்மளே தூண்டிக்கிறோம். இந்த சமூகத்தோட நம்ம தொடர்பு படுத்திக்கிறப்போ நம்மளை விட சில பேர் உயர்வாவும் தெரிவாங்க, தாழ்வாவும் தெரிவாங்க. ஆனா அதுக்கு பெருசா நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். மதிப்பு அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாகி இருக்கும், எதை அடிப்படையா வச்சு உருவாகி இருக்கும்? கண்டிப்பா சமூகத்தை வச்சுதான். பணக்காரனா இருக்கான்னா சமூகத்துல அவனுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், பணத்துக்கு தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையோட வளர்ந்துருக்கும். காசை வெறும் தாளா பாக்குறப்போ அதுக்கு மதிப்பு குறைவா இருக்கும். இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் மட்டும்தான் வாழறான், வேற யாருமே இல்ல. அப்ப அவன்கிட்ட கோடி கோடியா காசு இருக்குன்னாலும் குளிர் காயறதுக்காக நெருப்புல போட்டு எரிச்சிருவான். ஏன்னா யாருமே இந்த உலகத்துல இல்லங்கிறப்போ அந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது. நம்ம வளர்ச்சி இந்த ரேஞ்சில தான் இருக்குன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. போட்டி பொறாமன்னு வாழறப்போ சமூகத்துல இருக்க 2 பேருக்கும் மத்தியில நிம்மதி இருக்காது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கவே நேரம் சரியா இருக்கும். ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க என்னைக்கு கம்பேர் பண்ணப்படுறாங்களோ அப்பதான் பிரச்சனையே உருவாகும். சும்மா யோசிச்சு பாப்போமே, இந்த உலகத்துல எல்லார்கிட்டயும் சரிசமமா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வருமானம் வருது. அவங்களுக்கு தேவையான வசதியான வீடுகள் இருக்கு, சாப்பிட 3 வேளை உணவு இருக்கு, மாசம் கிடைக்கிற 1 லட்சம் ரூபாயும் அவங்களோட அடிப்படை தேவைக்கான செலவுக்கு சரியாயிடுது. அப்ப எல்லாருமே சரிசமமான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. இப்ப மக்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனையை உண்டாக்க எந்த ஒரு விஷயமும் இல்ல. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க மட்டுமே தங்களோட வாழ்க்கைய செலவிடுறப்போ வேற எதுக்குமே நேரம் இருக்காது. பொறுப்புகளை எடுத்துக்கணும்னா மத்தவங்க கூட எந்த ஒரு சண்டையும் மனஸ்தாபமும் இல்லாத மாதிரி நாம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 7. லைஃப் இஸ் நாட் அ காம்படிஷன். ஆட்லர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுறாரு. ஒருத்தனை விட இன்னொருத்தன் உயர்ந்தவனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாரோட ஆசையுமே. அப்படி எண்ணம் இருக்கிறதும் ஆசை இருக்கிறதும் தப்பில்ல. உயரணும்னா தன்னோட சொந்த கால்ல அடி மேல அடி வச்சு முன்னேறணும். மத்தவங்க மேல போட்டி பொறாமையோட செயல்பட்டு அவங்கள விட நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நடந்துக்க கூடாது. நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி தாழ்வு மனப்பான்மையும் வந்துடக்கூடாது, உயர்வு மனப்பான்மையும் வந்துடக்கூடாது. ஐயோ நான் கருப்பா இருக்கேன், ஐயோ நான் குள்ளமா இருக்கேன், ஐயோ என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு புலம்பி அழுகிறதுல எந்த லாஜிக்கும் இல்ல. வருத்தப்படுறதுனாலயோ அழுகிறதுனாலயோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. நிறம்தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சிருந்தா நிறைய பேரு ஸ்போர்ட்ஸ் பக்கம் கூட போயிருக்க மாட்டாங்க. போட்டி பொறாம இதெல்லாம் இல்லாம உயரத்தை அடையணும் அப்படிங்கறதுல தான் வாழ்க்கையோட முழு அர்த்தமுமே இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 8. அட்மிட்டிங் ஃபால்ட் இஸ் நாட் டிஃபீட். தான் செஞ்ச தப்ப செய்யலன்னு வாதாடுறத விட நான் தான் பண்ணேன், தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், கெத்து வேணும். குழப்பங்கள் பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு காணணும்னா பண்ண தப்ப ஒத்துக்கணும். நம்மள திட்டுவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோ தண்டிப்பாங்களோன்னு பயந்து பொய்யுக்கு மேல போய் அடுக்கிட்டே போறப்போ அது இன்னும் பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். தப்பு செய்யறது, அந்த தப்ப உணர்றது, அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறது, மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேக்குறது, இதெல்லாம் என்னைக்குமே தோல்வியா இருக்காது. பண்ண தப்ப ஒத்துக்கிறதே ஒரு வகையான வெற்றி தான். பொறுப்புகளை கையாள்றப்போ இல்ல ஒரு தலைவனா திகழறப்போ செஞ்ச தப்ப மூடி மறைக்க பார்த்து அது ஒரு கட்டத்துல வெளியில வந்தா மத்தவங்க கிட்ட இருந்து எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்காது. ஒரு பொறுப்பை கையாள்றப்போ அதுல வர நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படணும். நெக்ஸ்ட் நம்பர் 9. ஹியூமன் பிஹேவியர். இந்த உலகத்துல நம்ம பிஹேவ் பண்றப்ப பார்த்து பிஹேவ் பண்ணுவோம். என்ன காரணம்னா, ஒண்ணு என்னால எல்லாம் முடியும், இன்னொன்னு இந்த சமூகத்துல சந்தோஷமா நடமாடணும். சோ இந்த 2 விஷயமும் நம்மளோட அபிலிட்டியை குறிப்பிடுது, நம்மளோட தைரியம் மட்டும் போராடுற திறனையும் எடுத்து காட்டுது. இப்போ வேலைகள், நட்பு, காதல், அன்பு இதெல்லாத்தையுமே எளிமையா அடைய முடியும். மனுஷனோட நடத்தையே வித்தியாசமானதுதான். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்ல. இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் கூட ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கலாம். எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துகிட்டு அவங்களோட அன்பையும் பெறலாம்.
அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முடிவும் நம்ம கையில தான் இருக்கு. அது ஆழமா தொடரணுமா இல்ல பிரிவுல முடியணுமான்னு மனுஷன் தான் தீர்மானிக்கிறான். அதே மாதிரி ஆட்லர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பார்ட்னர் சந்தோஷமா இருந்தா இன்னொருத்தங்க அதை கொண்டாடணும். ஏன் இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு வருத்தப்படக்கூடாது. தன்னோட பார்ட்னர் சந்தோஷமா இருக்காங்கன்னு கொண்டாடுறது தான் லவ். இல்லனா அதுல எந்த அன்பு பாசமும் கிடையாது. இந்த கொண்டாட்டம் இல்லைங்கிறப்போ பிரிவுல தான் வாழ்க்கை ஓடும். நெக்ஸ்ட் நம்பர் 10, டிசைர் ஃபார் ரெகக்னிஷன். நான் ஒருத்தர் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும், ஃபேமஸ் ஆகணும், என்னோட திறமைக்குன்னு அங்கீகாரம் கிடைக்கணும்னு பல பேர் இந்த உலகத்துல ஏங்கிட்டு இருக்காங்க. சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுத்துட்டு செயல்களை செஞ்சா கண்டிப்பா பெருமையும் பாராட்டுகளும் கிடைக்கும். தேவையில்லாத செயல்களை செய்யறப்போ கண்டிப்பா தண்டனைகள் தான் கிடைக்கும். வாழ்க்கையில இருக்க விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறப்போ அங்க பொய்யான வாழ்க்கை தான் இருக்கும். எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. நல்லது செஞ்சா பரிசு கிடைக்கும், கெட்டது செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இருக்க இந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில பேரு தவறான வாழ்க்கை முறைய புரிஞ்சுக்கிறாங்க. என்னை யாருமே பாராட்டத வர நான் சரியான செயல்களை செய்ய மாட்டேன், என்னை யாருமே தண்டிக்கல, நான் இந்த தப்ப தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன். இந்த எண்ணங்கள் வந்தாலே வாழ்க்கை முறை தவறாகிடும். மத்தவங்க நம்மள பாராட்டணும், மத்தவங்க கண்ணுல நம்ம என்னைக்கும் நல்லவங்களாவே தெரியணும் அப்படின்னு வாழறப்போ நம்ம வாழ்க்கையும் மத்தவங்களுக்காக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழாதப்போ வேற யார் வாழ்வாங்க? மக்கள் கிட்ட இருந்து எனக்கு பாராட்டு வேணும், அவங்க என்னைக்குமே எனக்கு ஆறுதலா இருக்கணும்னு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்தா தன்னோட வாழ்க்கைய மறந்துட்டு மத்தவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதா அர்த்தம். யாருக்காகவும் இந்த வாழ்க்கைய வாழாம உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழறப்போ அதுல இருக்க தைரியமே வேற. நெக்ஸ்ட் நம்பர் 11, பிலீவ். இந்த உலகத்துல செய்ய வேண்டிய பல டாஸ்க் நமக்கு இருக்கு. அதை சரியா செஞ்சு முடிக்கிறப்போ ஒரு திருப்தி கிடைக்கும். நமக்கு பிடிச்ச வழியில பயணிக்கிறப்போ ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில போனா நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட சிறந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நான் இந்த வழியில போனா மத்த மக்கள் என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம வேலை கிடையாது, அது அவங்களோட டாஸ்க். இங்க நம்ம வாழறப்போ முக்கியமான 3 டாஸ்க் இருக்கு: வேலை, நண்பர்கள், அப்புறம் லவ். இந்த 3 டாஸ்க்ல ஒருத்தன் ஜெயிச்சாலே தைரியமா வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிச்ச மாதிரி. ஆட்லரோட சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்த பண்றப்போ அது அதோட டாஸ்க். இப்போ உதாரணத்துக்கு அந்த குழந்தை படிக்குதுன்னா இது உன் டாஸ்க், நீ தான் படிக்கணும். கரெக்டா ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்ததும் நீயே தான் ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், அப்புறம் எடுத்து படிச்சு கத்துக்கணும். அதை விட்டுட்டு எப்பவுமே உன்னை படிக்க வைக்க, உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுத வைக்க ஆள் இருப்பாங்க. உனக்கு பிடிக்கணும்னு தோன்றப்பெல்லாம் ஒரு ஆள் உன் கூட இருந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கிற மனப்பான்மைய விதைக்க கூடாது. ஒரு குழந்தை தன்னோட டாஸ்க பண்ணிக்கிட்டு இருக்கப்போ யாருமே அதுக்குள்ள நுழையக்கூடாது. எனக்கு உதவி வேணும், ப்ளீஸ் உதவுங்க அப்படிங்கிற ரெக்வெஸ்ட் வைக்கிறப்ப மட்டும்தான் மத்தவங்க அந்த குழந்தையோட டாஸ்க்குள்ள நுழையணும். இதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் அப்ளை ஆகும். வேற யாரையும் நம்மளோட டாஸ்க்குள்ள அனுமதிக்க கூடாது, நாமளும் வேற யாரோட டாஸ்க்குள்ளயும் நுழையக்கூடாது. நம்ம போற பாதை சரியான பாதை, நம்ம செய்யற செயல்களும் சரியான செயல்கள் தான் அப்படின்னு முழு நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் செயல்படணும். நெக்ஸ்ட் நம்பர் 12, ரியல் ஃப்ரீடம். மத்தவங்க யாராவது நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே மனசொடைஞ்சு போயிருவோம். ஏன்னா எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும், எல்லாருமே என்ன நேசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இயற்கையாவே மனுஷனுக்குள்ள இருக்கும். ஒரு பெரிய கல்லு மலை மேல இருக்கு. அந்த கல்லு உருண்டு விழுந்தா உயிரினம் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கேண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த கல்லுக்கு சக்தியே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்போ அது மலையில இருந்து கீழ் நோக்கி உருண்டு விழுந்தா அது உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், தானா நிக்க முடியாது. இடையில யாராவது அதை தடுக்கணும், இல்ல இயற்கை விதிகள் தடுக்கணும். ஆனா நம்ம கல்லு மாதிரி கிடையாது, நம்மளோட செயல்களை நாமளே கட்டுப்படுத்த முடியும். ஏதோ ஒரு விஷயத்த செய்ய நினைச்சு அப்படியே சறுக்கி கீழே விழுந்துட்டே இருக்கப்போ கூட கிடைக்கிறத இறுக்கமா பிடிச்சு மேல ஏறி முன்னேறி வர்றதுக்கான சக்திகள் மனுஷங்கிட்ட இருக்கு. மத்தவங்க கிட்ட இருந்து அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது இயற்கையாவே மனுஷனுக்குள்ள இருக்க விஷயம்தான். ஆனா மத்தவங்களுக்காக நம்ம கீழே சறுக்கிக்கிட்டே இருக்க கூடாது. எல்லாருக்கூடயும் பிரச்சனை இருக்கும், இவங்களை விட்டு எப்படா தனியா போவோம் அப்படின்னு தோணும். ஆனா ஒரு வாரம் கூட யாருமே இல்லாம தனிமையில வாழ முடியாது. அது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கும். சண்டை போட்டாச்சும் வாழ்ந்துடலாம், தனிமையில மட்டும் இருக்கவே கூடாதுரா அப்படின்னு திரும்ப கூட்டத்தோட கூட்டமா கலந்துருவோம். சிம்பிளா சொல்லணும்னா சுதந்திரமா தனிமையில இருக்கிறது மக்களுக்கு பிடிக்காது. ஃப்ரீடம் வேணும்னு பேசுவோம், ஆனா யாருமே இல்லாத தனிமை வாழ்க்கைய வாழறது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட் நம்பர் 13, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? மத்தவங்க முன்னாடி நான் அழகா தெரியறேனா? அவ என்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா? நான் இதை செஞ்சா அவ என்னை பாராட்டுவாளா? இப்படி மத்தவங்கன்னு யோசிக்கிற எண்ணம் மாறாத வரைக்கும் நம்ம மத்தவங்களோட கட்டுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருப்போம்.
நெக்ஸ்ட் நம்பர் 14. யூ ஆர் நாட் த சென்டர் ஆஃப் த வேர்ல்ட். மனுஷன் ஒரு சமூகத்திலே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவன். நானும் இந்த சமூகத்துல ஒருத்தன். எனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இந்த சமூகத்துல நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா நம்மளே பாசத்துக்காக அன்புக்காக யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். இது பொறப்புலயே உருவான விஷயம்தான். நான் தான் எல்லான்னு ஆடுறத விட இந்த சமூகத்துல முக்கிய பங்கு எடுத்துக்கிறப்போ மத்தவங்களோட அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 15. 3 things. தன்னைத்தானே ஏத்துக்கிறது, மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது, மத்தவங்க வாழ்க்கையில பங்களிக்கிறது. இது 3ம் தான் ஒரு சமூகத்தோட இணைப்புக்கு காரணமா இருக்கும். என்னால எல்லாம் முடியும், நான் பலசாலி அப்படின்னு தனக்குத்தானே செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லி தன்னைத்தானே ஏத்துக்கிறப்போ தாழ்வு மனப்பான்மையை தோக்கடிக்க முடியும். உயர்வு வாழ்க்கைய வாழ முடியும். தான் இப்படிதான்னு ஏத்துக்கிறதே ஒரு மன தைரியம்தான். மத்தவங்க நம்மள ஏமாத்துவாங்க, மத்தவங்க நம்மள கொன்னுடுவாங்க இப்படி நினைக்காம மத்தவங்க மேலையும் நம்பிக்கை வச்சு வாழறப்பதான் சமூகத்துல நிம்மதியாவும் வாழ முடியும். தான் தான் எல்லான்னு நினைக்காம அடுத்தவங்க வாழ்க்கையில உங்களால முடிஞ்ச அளவு நீங்க பங்களிக்கணும். அது உதவியா இருக்கலாம், இல்ல நீங்க காட்டுற அன்பு பாசமா கூட இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான் மக்களை ஒண்ணுக்கொன்னு இணைச்சு வச்சிருக்கு. பொறுப்பை கையாள்றப்போ இந்த 3 விஷயங்களுமே பெரிய பங்கு வகிக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 16. ஒர்க். சில பேரு வேலையில முழுமையா மூழ்கிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்க 3 டாஸ்க்: வேலை, நண்பர்கள், லவ். இந்த 3ஐயும் சரிசமமா நடத்தணும். வேலை மட்டும்தான் முக்கியம்னு போறப்போ மத்த 2லயும் கோட்டை விட்டுருவோம். சம்பாதிக்கணும் தான், ஆனா அந்த சம்பாத்தியம் எதுக்காக? குடும்பத்தோட நண்பர்களோட நிம்மதியா இருக்கணும் தானே. சோ வேலை வேலைன்னு மட்டும் இருக்காம மத்த பொறுப்புகளையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 17. கரேஜ் டு பி நார்மல். ஸ்பெஷல் பர்சனா தான் இருக்கணுமா? எல்லாருமே நம்மள ஸ்பெஷலா தான் பார்க்கணுமா? கண்டிப்பா அதுக்கு அவசியமே இல்ல. நார்மலா இருக்க தன்னை ஏத்துக்கிறதே மிகப்பெரிய தைரியம் தான். நான் இப்படிதான் இருக்கேன், கருப்பா தான் இருக்கேன், குள்ளமா தான் இருக்கேன், என் தோற்றத்துல இருந்தாதான் என்ன? பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர்னு சொல்லுவாங்க. சமூகத்துக்கு சமூகம் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நாட்டுல இந்த சமூகத்துல வேணா உங்களோட ஃபீச்சர்ஸ் அழகில்லன்னு சொல்லலாம். இதே நீங்க வேற நாட்டுக்கு போறப்ப உங்களை தூக்கி வச்ச கூட கொண்டாடலாம். சோ மத்தவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கான்ஸ்டன்டா இருக்கிறது நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தான். தன்னைத்தானே ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும்னா அந்த மனுஷன் தைரியசாலியா மாறணும். நார்மலா இருக்கிறதுல எதுவும் அழிய போறது கிடையாது. நம்ம நாமலா இருக்கிறதே ஒரு தைரியத்துக்கான அடையாளம் தான். ஏன்னா அப்போ பொய்யான வாழ்க்கைய வாழ மாட்டோம், நிஜமான வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். நெக்ஸ்ட் நம்பர் 18. லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ். மவுண்டன் கிளைமர்ஸ் மாதிரி மலையோட உச்சத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட இலக்கா இருக்கும். வாழ்க்கையில ஒரு விஷயத்த அடைய பல ஸ்டெப்ஸ் இருக்கும். குட்டி குட்டி டாட்ஸ்லாம் நடந்து போகணும். முதல்ல காட்டுக்குள்ள நடக்கணும், அப்புறம் மலைக்கு மேல ட்ரெக்கிங் பண்ணணும், அப்புறம் மலைக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறணும். இப்படி படிப்படியா தான் முன்னுக்கு வரணும். எடுத்ததும் செஞ்சுரி அடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிடைக்கிற 4 கேட்ச் அவுட்டு இதோட உணர்வுகள்லாம் எப்படி இருக்கும்னு மறந்துடுவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீடு கட்டுறப்போ எடுத்தோம் கவுத்தோம்னு கட்டுறது கிடையாது. பல நாட்களா காசை பார்த்து பார்த்து சேமிச்சு அந்த காசுல இடத்த வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்காக காசு சேமிச்சு ஒவ்வொரு பிளானிங்கையும் சிறப்பா செஞ்சு வீடை கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கும். ஒரேடியா நான் டாப்ல இருக்கணும்னு நினைக்கிறத விட வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன புள்ளிகளையும் கொண்டாடணும். நெக்ஸ்ட் நம்பர் 19. த பிகெஸ்ட் லைஃப் லை. வாழ்க்கையோட மிகப்பெரிய பொய்யே இந்த மொமெண்ட்டை வாழாம கடந்த காலத்தை நினைச்சும் எதிர்காலத்தை நினைச்சும் வாழறதுதான். அப்படி வாழறப்போ நிகழ்காலத்துல தோத்து போயிடுறோம். சரி, இப்ப நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். கொலம்பியால இருக்க நேஷனல் நேச்சுரல் பார்க்ல உள்ள கேனோ கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற தண்ணில தான் பல வண்ணங்கள் தெரியுமா. இது ரிவர் ஆஃப் 5 கலர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. முக்கியமா மேல இருந்து நவம்பருக்குள்ள இந்த ரிவர் மஞ்சள், நீலம், பச்சை, சிகப்பு இந்த மாதிரி நிறங்கள்ல அழகா ஜொலிக்குமா. ஓகே, அடுத்தது நம்பர் 20. மீனிங் ஆஃப் லைஃப். பொதுவாவே வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. ஒரு தனி மனுஷன் தன்னோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறானோ அதுதான் அவன் வாழ்க்கைக்கான அர்த்தமா இருக்கும். நம்ம எளிமையான அர்த்தத்தை கொடுத்து வாழ்க்கைய நம்ம இஷ்டத்துக்கு வாழறப்போ நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமா கிடைக்கும். சோ இந்த உலகமும் சிம்பிள் தான், அதே மாதிரி வாழ்க்கையும் சிம்பிள் தான். நம்ம இடையில புகுந்து காம்ப்ளிகேட் பண்ணாம இருந்தா போதும். இந்த விஷயங்கள் தான் இந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் புக்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சு எங்கேயும் குழப்பம் இல்லாம எல்லாத்தையும் எளிமையா கையாள்றப்போ வெற்றியும் சீக்கிரமாவே கிடைக்கும். இந்த சம்மரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்